டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விமான விபத்து தான் குஜராத்தில் நடந்திருக்கு. அது பற்றிய ஒரு முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இன்று மதியம் 1:38 மணிக்கு குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் இருக்கக்கூடிய காட்விக் விமான நிலையத்துக்கு ஒரு ஏர் இந்தியா விமானம் புறப்படுது. ஏர் இந்தியா 171. அது போயிங் ரக விமானம். உலகத்தின் மிக பாதுகாப்பான வசதிகள் கொண்ட மிகவும் சொகுசான இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிரம்பியது தான் போயிங் ட்ரீம்லைனர் ரக விமானங்கள். இது போயிங் 787 ரகத்தை சேர்ந்த ஒரு விமானம். இந்த விமானம் முதல்ல டெல்லியிலேருந்து புறப்பட்டு அகமதாபாத்துக்கு வருது. அகமதாபாத்லேருந்து லண்டன் காட்விக்கை நோக்கி போகிறதா இதோடைய பயணத்திட்டம். இதில் மொத்தம் 242 பேர் இருந்திருக்காங்க. 2 விமானிகள், 10 விமான ஊழியர்கள், அவங்க ஒரு 12 பேர் இருக்காங்க. இதை தாண்டி 169 இந்தியர்கள், 53 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அந்த குடிமக்கள், 7 போர்ச்சுகீசியர்கள், ஒரு கனடாவை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணிக்கையில் விமானத்தில் அவங்க பயணிக்கிறாங்க. இந்த 242ல் 12 வயதுக்கு உட்பட்ட ஒரு 14 குழந்தைகள் வேறு இருக்கிறாங்க. இந்த விமானம் புறப்பட தயாராகுது. சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து இந்த விமானம் 1:38க்கு டேக் ஆஃப் ஆகுது. ஒரு 600 அடிகள் கடந்து அதோடைய விமான ஓடுதளத்திலேருந்து மேலெழும்புது. 650 அடிகள் உயரத்திற்கு நம்ம தரையிலேருந்து படிப்படியாக போகக்கூடிய அந்த உயரம் ஒரு 650 அடிகள் உயரத்துக்கு எட்டுது. அது வரைக்கும் விமான கட்டுப்பாட்டு அறைக்கும் அந்த ஏர் இந்தியா விமானத்துக்கும் அந்த தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்குது. எந்தெந்த உயரத்துக்கு முன்னேறாங்கன்ற தகவலை விமானி சொல்ல கட்டுப்பாட்டறை அது ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. கட்டுப்பாட்டறையிலேருந்து வரக்கூடிய தகவல்களும் விமானியை ரிசீவ் பண்ணுற வரைக்குமான அந்த ஏர் இந்தியா விமானத்துடைய தகவல்கள் ஏர் இந்தியா விமான இணையதளத்திலேயே நம்மளால் பார்க்க முடியுது. அதன் பிறகு 650 அடிகள் உயரம் சென்ற பிறகு, அதாவது சரியாக 1:43 5 நிமிடங்கள், விமான நிலையத்திலிருந்து 5 நிமிடங்கள் தான் கடந்திருக்கு அந்த விமானம். அது கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் சாலை மார்க்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவை அது கடந்திருக்கு. அந்த 6 கிலோமீட்டர் தொலைவில் அகமதாபாத்துடைய மெகானி அப்படின்ற ஒரு குடியிருப்பு பகுதி இருக்குது. அந்த குடியிருப்பு பகுதியில் பிஜே அப்படின்னு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது. அங்கே பயிற்சி மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே ஒரு உணவுக்கூடம், 3 பில்டிங்லாம் இது மாதிரி இருக்குது. இந்த விமான நிலையத்திலேருந்து கட்டுப்பாட்டை இழந்த அந்த விமானம் நேரடியாக 650 அடியில் படிப்படியாக 400, 300, 250, 100ன்ற மாதிரி சரசரன்ட்டு வேகம் கீழே இறங்கியிருக்கு. அதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களில் பலர் அந்த தங்களுடைய மொபைலில் அந்த விமானம் தரையிறங்கி தாழ பறக்கக்கூடிய காட்சிகளை படமாக்கியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே நெஞ்சு திக்குன்னுது. நம்ம தலைக்கு மேலே ஒரு 100 அடி நீளம் கொண்ட ஒரு ராட்சத அலுமினிய பறவை மேலே மோதிச்சுன்னா அவ்வளோ வேகத்தோட என்னவாக நினச்சி பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒன்று தான் நடந்திருக்கு. அந்த மேகானி நகரில் இருக்கக்கூடிய பிஜே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த விமானம் நேரடியாக அந்த குடியிருப்பு பகுதியில் போய் விழுது. வீடுகள் இருந்த இடத்துல விழுந்து வேகத்தில் பயணித்து அந்த கட்டடத்தில் மோதி அதோடைய முழு உடல் பாகமும், விமானத்துடைய முழு உடல் பாகமும் கட்டடத்துக்குள்ளே போது ஒரு வால் பகுதி மட்டும்தான் தெரியுது. நம்ம புகைப்படங்களை பார்க்கலாம். வெடித்து செதறது, விழுந்த வேகத்தில் உராய்வு, தரையில் பட்ட அந்த உராய்வுனால வெடித்து செதறது. அப்படியே அந்த வான அளவுக்கு அந்த கரும்பு இழக்கூடிய அந்த வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கும்போது அப்படியே நெஞ்சு பதறுது. அந்த விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து அந்த கட்டடத்தில் மோதி அந்த கட்டடமும் தீப்பிடிச்சு எரியுது, உருக்குலைந்து போகுது. அப்போ அந்த விமானத்துக்குள்ளே பயணித்த 2 விமானிகள், 10 விமான சிப்பந்திகள், எஞ்சிய 230 பயணிகள், 242 பேர் நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கூடவே அந்த நேரத்தில் அந்த குடியிருப்பு பகுதியில் யார் இருந்தாங்க, குறிப்பாக அந்த பிஜே ஹாஸ்பிட்டலுடைய அந்த உணவு விடுதியில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்ட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றது பெரும் கேள்விக்குறியாக எழுந்தது. இந்த விமான விபத்து பற்றி தகவல் வந்த உடனே பிரதமர் போக்குவரத்து விமானத்துறை அமைச்சர் ராம்மோகனை தொடர்பு கொண்டு என்னென்னு முதல்ல அங்கே போய் ஸ்பாட்டுக்கு போகன்றாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் உத்தரவு போகிறார். 2 பேரும் அங்கே போகிறாங்க. இந்த விமானத்தில் பயணித்தவங்களில் குஜராத் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி ஒருத்தர். அவரும் இந்த விபத்தில் தன் மகன், அவர் லண்டனில் இருக்கார், மகனை பார்க்க அவர் போகிறார் பிஸ்னஸ் கிளாஸில். அவரும் இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கார். முதல் கட்ட தகவல்களில் 70 பேர், 100 பேர், 150 பேர், 200 பேர்ன்ற மாதிரியான தகவல்கள் படிப்படியாக வருது. ஏன்னா
தேசிய பேரிடர் மீட்பு படையினர் போகிறாங்க, மாநில பேரிடர் மீட்பு படையினர் போகிறாங்க, தீயணைப்பு துறையினர் போகிறாங்க, உள்ளூர் காவலர்கள், எல்லா அமைப்புகளும் மத்திய மாநில அரசுடைய எல்லா மீட்பு குழுக்களும் அந்த இடத்துல முடுக்கிவிடப்போது எல்லாருமே போகிறாங்க. ஏன்னா அங்கே தீ பரவக்கூடாது, அங்கே இருக்கிற இடிபாடுகளில் பார்த்து கவனமாக எடுக்கணும், எந்த ஒருத்தர் உயிருக்கு போராடினா கூட அவங்கள காப்பாற்றணுன்ற கவனத்தோட அனைத்து தரப்பு நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்களும் அதில் இறங்குறாங்க. அப்படி ஈடுபடும் போது முதல் கட்ட தகவல் வரும்னா எல்லா உடல்களும் அந்த அதீத வெப்பத்தில் ஏற்பட்டிருக்கு. ஒரு விமானம் தரையில் மோதி விழுந்து பில்டிங்கை இடித்து எரிஞ்சு போனால் அதோடைய வெப்பம் நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு உடல்கள் கருகி இருக்குது. பல உடல்கள் நம்மளால் அடையாளம் காண முடியல. அந்த விமானத்தில் பயணித்தவர்களுடைய அந்த பேசஞ்சர் லிஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த பேசஞ்சர் லிஸ்ட்டை வச்சுட்டு தான் இன்னார் பயணித்திருக்கக்கூடும், இவங்களாம் உயிரிழந்திருக்கக்கூடும்ன்றாங்க. இனிமேல் தான் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் ஒன்று எடுத்து அதன் பிறகு தான் அதை உறுதிப்படுத்த முடியும். இப்போ விமானத்தில் பயணம் செய்த 242 பேர், பயிற்சி மருத்துவரில் ஒரு 5 பேர்ன்ற மாதிரி இப்போதைக்கு முதல்கட்ட தகவல் வந்திருக்கு. ஆனால் இந்த விபத்தில் பலியானவங்க எண்ணிக்கை 300க்கு மேலே போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏர் இந்தியா விமானம் மத்திய அரசுடைய ஒரு அங்கமாக தான் இருந்தது. சிவில் ஏவியேஷன் கார்பரேஷன் அப்படின்றத விமான போக்குவரத்துறை தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பெரும் கடன் சுமையில் இருந்ததை 2020ஆம் ஆண்டு டாடா நிறுவனம் அதை பெரும் தொகை கொடுத்து வாங்குறாங்க. கடந்த 4 ஆண்டுகளாக டாடா நிறுவனம் தான் இந்த ஏர் இந்தியா விமான சேவையை பேர் மாற்றாமல் நடத்திட்டு இருக்காங்க. டாடா நிறுவனம் வாங்கிய பிறகு பெரிய அளவுக்கு அதில் மாற்றங்கள் செய்யப்பட்டது, பயணிகள் சேவை அதிகரிக்கப்பட்டதுன்ற மாதிரியான தகவல்லாம் நல்ல விதமான தகவல் தான் வந்துட்டு இருந்தது. பல்வேறு தரப்பினரும் சர்வதேச பயணிகள் உட்பட ஏர் இந்தியா மேலே ஒரு நல்ல விதமான விமர்சனங்கள் தான் பதிவிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த விமான விபத்து பர்டிகுலராக இந்த ஏர் இந்தியா 171 இந்த விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு பற்றி டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு வந்த ஒரு பயணி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் ஏசி வேலை செய்யலை, பயணிகள்லாம் பேப்பர் எடுத்து விசிறாங்க, சில பட்டன்ஸ்லாம் வேலை செய்யலை, என்னமோ ஒரு மிஸ்டேக் இருக்குது இந்த விமானத்தில் அப்படின்ற மாதிரி இந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் இந்த வீடியோவை பதிவேற்றம் செஞ்சுருக்காரு. அதே போல் அந்த விமானத்தில் பயணித்த பிரிட்டிஷ் பிரஜைகள், இங்கிலாந்தை சேர்ந்த குடிமக்கள் 2 பேர் அவங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து குட் பை இந்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோவும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலேருந்து அவங்க விடைபெற்றக்கூடிய பயணத்துக்கு தாங்கள் தயாராகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இந்த விமானம் விபத்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு. ஏன்னா போயிங்கிற விமானங்கள் மிகுந்த பாதுகாப்புன்ற மாதிரி தான் தகவல்கள் வருது. அப்போ அந்த லேண்டிங் கியரில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா? ஏன்னா முழுமையாக நீண்ட தூரம் லண்டன் வரைக்கும் பயணிப்பதற்கான எரிபொருளை நிரப்பிட்டு தான் விமானம் உயர பறந்துருக்கு. அப்படின்னா அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு தான் அவங்க டேக் ஆஃப்கே வந்திருக்கணும். அப்போ அந்த க்ரைட்டீரியா லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, என்னென்ன விஷயம் செக்லிஸ்ட் இருக்குல்ல, அதில் ஏதேனும் ஒன்றுத்தில் பிழை ஏற்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் இனிமேல் விரிவான தகவல்களுக்கு பிறகு தான் முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்படும். இருந்த போதிலும் இந்த இடத்துல அந்த உயிரிழந்தவர்கள் எவ்வளோ கனவுகளோடு ஒவ்வொருத்தரும் புறப்பட்டுருப்பாங்க, எத்தனை ஆசைகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். இந்த விபத்தை அப்படியே நெருப்பில் தீக்கிரையாகிறதுன்றது, அதுவும் விமானம் தாழ பறக்கும்போது அந்த வேகம் கடுக்கி கீழே இறங்கும்போது அங்கே உள்ள அந்த பயணிகளுடைய கடைசி நிமிடங்களுடைய அந்த மரண பீதி இருக்கு இல்லையா, அந்த மரண ஓலம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒட்டுமொத்தமாக உயிரிழந்தவனின் குடும்பத்தினருக்கு நம் ஆறுதலை தெரிவிப்போம். இத்தகைய கொடூரமான விபத்துகள் இனி வருங்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு தொழில்நுட்ப வசதிகளை எந்தளவுக்கு மேம்படுத்துறது, எவ்வளோ கவனத்தோடு இயக்குவது அப்படின்றதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம் இது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த விமான விபத்து பற்றிய விரிவான தகவலை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.